ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம், ட்ரையாக இருக்கணும். அதில் 1 கப் வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுவரையும் வெயிட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பூண்டு நமக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை மட்டும் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரேடியாகவும் தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம கெட்டியாக வரணும்னா கெட்டியாக எடுத்துக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கிளறிட்டோம்னா நமக்கு தண்ணியாக கிடச்சிடும். ஆனால் கெட்டியாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி எடுத்துட்டேன். பவுலில் மாற்றிக்கோங்க. இது மாதிரி கெட்டி சட்னியாகவும் சாப்பிட்லாம், இல்லை தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கோங்க. நமக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.